சமயபுரம் ஆத்தாளை பார்ப்பதற்கு சென்றபோது விபத்துக்குள்ளாகி மூளைச்சாவு அடைந்த பெண். கடந்த 7/8/2024 சாலை விபத்தில் காயமடைந்த 46 வயதுடைய பெண் நமது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நேற்று மூளை சாவு அடைந்ததை ஒட்டி அவங்களுக்கு உடல் உறுப்பு தானத்துக்கு அவங்க மகள்கள் 2 மகள்களின் சம்மதத்துடன் உடல் உறுப்பு தானம் இன்னைக்கு நடைபெற்று இன்னைக்கு அவங்களுக்கு உடல் உறுப்பு தானம் எடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து நுரையீரல்கள் 2 நுரையீரல்கள், 2 கிட்னி, 1 கல்லீரல், 2 கண்கள் தானமாக பெறப்பட்டுள்ளது. அதுக்கு நுரையீரல் சென்னைக்கும், கல்லீரல், கண்கள், 1 கிட்னி மதுரைக்கும், 1 கிட்னி தஞ்சாவூருக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவியாக 2 கண்கள், நுரையீரல்கள், கல்லீரல் ஆகியவை தானமாக கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. உடலுக்கு அரசு மரியாதை. புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு செட்டியாப்பட்டியை சேர்ந்த 46 வயதுடைய பெண்மணி மாரிக்கண்ணு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த மாரிக்கண்ணு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உறவினர்கள் ஒப்புதல் படி உடல் உறுப்புகள் தானம் கொடுக்கப்பட்டு அந்த பெண்மணியின் 2 கண்கள், சிறுநீரகம், கல்லீரல் ஆகியவை தானமாக பெறப்பட்டது. அந்த உடல் உறுப்புகள் சென்னை, மதுரை, தஞ்சை ஆகியவற்றிற்கு விரைவு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜ்மோகன் தலைமையில் மாரிக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது.